வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு வள்ளுவ பெருந்தகையும் வாத்தியார் எம்ஜிஆரும் என்கின்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளேன். அதன் அடிப்படையில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற முப்பாலை கொண்டு எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற அற்புதமான வார்த்தைகளை, அற்புதமான கருத்துக்களை ஒவ்வொரு குறளிலும் 7 வார்த்தைகளில் வடிவமைத்து தந்த வள்ளுவ பெருந்தகை, அவருடைய பெயரும் புகழும் இந்த பூமி உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவாலயத்திற்கு அருகில் உள்ள கடற்பாறையில் திருவள்ளுவருக்கு சிலை அமைப்பதென்று முடிவெடுக்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில். அதன் அடிப்படையில் 15/4/1979 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அன்றைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், கவர்னராக இருந்த மேதகு பிரபுதாஸ் பட்வாரி அவருடைய சீரிய தலைமையில் அன்றைய பாரத பிரதமர் மாண்புமிகு மொரார்ஜி தேசாய் அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டுவதெனவும், திருவள்ளுவருடைய நினைவாலயத்திற்கு எப்படி விவேகானந்தருக்கு ஒரு நினைவாலயம் உள்ளதோ திருவள்ளுவருக்கும் ஒரு நினைவாலயம் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நினைவாலயத்திற்கு அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவது எனவும், அன்றைக்கு மத்திய எரிபொருள் துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ப. ராமச்சந்திரன் அவர்கள் திருக்குறள் நூல் கண்காட்சியினை திறப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் மிக சீரோடும் சிறப்போடும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற ஒரு சில மாதங்களில் அன்றைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதால் பாராளுமன்ற தேர்தலுக்கு மத்தியில் அமைந்த அன்னை இந்திராவிடம் கூறி அன்றைக்கு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆனால் மீண்டும் 1980 கலைக்கப்பட்டதை விட கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வேண்டுகோள், அவருடைய கட்டளையை ஏற்று 1981 ஜூன் மாதம் 10ஆம் நாள் தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறியாளர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு விவேகானந்தர் நினைவாலயத்திற்கு அருகில் உள்ள கடற்பாறையில் எந்த முறையில், சீரிய முறையில் எப்படியெல்லாம் பணிகளை கொண்டு செய்து திருவள்ளுவர் சிலையை அமைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது. அப்படி அமைக்கப்பட்ட அந்த குழு 75 அடி உயர திருவள்ளுவர் சிலையை அமைக்கலாம் என்றும் முடிவு செய்து அந்த அறிக்கையை அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் வழங்கினார்கள் என்கின்ற நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.